எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி ஃப்ரம் நந்தூஸ் கிரியேட்டிவ். இன்னைக்கு ஆடி மாதத்தோட 2வது வாரம் வெள்ளிக்கிழமை. நாங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போய் பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சிருந்தோம். அந்த விளாகை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு டே 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் எழுந்து குடிச்சிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வாசலில் கூட்டி வாசல் தெளித்து விளக்கு கோலம் தான் போட்டு விட்டுருந்தேன். நேற்று நைட்டே கிச்சனில் இருக்க அடுப்பு ஃபுல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் அடுப்பு மேலே லைட்டாக தண்ணி தொடச்சி விட்டு தாமரைப்பூ கோலம் தான் போட்டிருந்தேன். அழகாக ஒரு செவ்வந்தி பூ வச்சு அடுப்பு பார்க்கவே ரொம்பவே மங்களகரமாக இருந்துச்சு. நம்மளோட கிச்சனில் அன்னபூர்ணி மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு இடம். ஸோ அதை நம்ம மங்களகரமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறமா பூஜை அறைக்கு போயிட்டு நேற்று போட்டிருந்த பழைய பூலாம் எடுத்துட்டு புதுசாக பூலாம் போட்டு விட்டுருந்தேன். 5 days பீரியட் இருந்ததால் உள்ளே எதுவுமே வாஷ் பண்ணல. நேற்று ஆடி அமாவாசைக்கு வீடு ஃபுல்லாமே டீப் கிளீன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ உருளையுமே கையோடு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் உருளையில் தண்ணி ஊற்றி மஞ்சள் பச்சை கற்பூரம் போட்டு குட்டி குட்டி பூ அழகாக சுற்றி வச்சு நடுவில் ஒரே ஒரு செவ்வந்தி பூ வச்சு நான் உருளையை டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ண உருளியை எடுத்துகிட்டு போய் நிலைவாசலில் வச்சுக்கிட்டேன். உருளி வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறமா டிவியில் கனகதாரா சோஸ்திரம் போட்டு விட்டு அதை கேட்டுகிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நாங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலுமே வீட்டில் இருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவோம். வெளியே போய் மேக்ஸிமம் எதுவுமே வாங்க மாட்டோம். மற்ற கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். வெளியே போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளி சாதம் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். குடும்பத்தோட ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல். அதுவும் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பொங்கல் வைக்க பொங்கல் பானையெல்லாம் எடுத்து பளிச்சுன்னு விளக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொங்கல் வைக்க மற்ற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் வச்சு பேக் பண்ணிட்டு இருந்தேன். நான் போய் கிளம்பிட்டு அப்புறம் தான் குழந்தைங்களை கிளப்பணும். இன்னைக்கு இந்த பீகாக் ப்ளூ கலர் சாரீ தான் நான் வேர் பண்ண போகிறேன். நானும் குழந்தைங்க எல்லாமே கிளம்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் எல்லாமே ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் கிளம்பியிருந்தோம். நான் சாரீ வேர் பண்ணியிருந்தேன். அவர் வேஸ்டி ஷர்ட் வேர் பண்ணியிருந்தார். அப்புறம் பூஜை அறையில் இருக்க எல்லா விளக்குமே ஏற்றிட்டு கையோட தூபம் எல்லாமே காட்டி மனநிலையோட சாமி கும்பிட்டுட்டு எங்களால் முடிஞ்ச காணிக்க சுவாமிக்கு வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கோயிலுக்கு வந்துட்டோம். மனசுக்கே நிறைவாக இருக்குது. இங்கே வந்தாலே அமைதியும் ஒரு தெய்வீக ஆற்றலும் மனசுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி இடங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது நம்ம பாரம்பரியத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அவர் தான் போய் அடுப்பு தண்ணி விறகு எல்லாமே எடுத்துகிட்டு எனக்கு பொங்கல் வைக்க ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு.
குல வழக்கப்படி இன்னைக்கு வந்து 2 சக்கரை பொங்கல் தான் வந்து வச்சுருந்தோம். பச்சரிசி, பால், நெய், ஏலக்காய், வெல்லம்லாம் போட்டு செய்கிற பொங்கலுக்கு ரொம்பவே வந்து சுவையாகவும் தெய்வீக நிறைஞ்சதாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து சுத்தமான முறையில் பக்தியோட கடவுளுக்கு பொங்கல் வச்சு படைச்சு வழிபடும் போது குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம குலதெய்வத்தோட அருளும் ஆசையும் இருந்தால் தான் எந்த கடவுளோட அருளும் ஆசையுமே வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாடுன்றது நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும். அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஒரு பிளேட்ல வந்து அழகாக வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து வளையல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் வந்து இன்னைக்கு வந்து பச்சை கலரும் சிவப்பு கலரும் வந்து வளையல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். திங்கக்கிழமை வந்து ஆடிப்பூரம். ஸோ அன்னைக்கு வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து வளகாப்பு போடுவாங்க. ஸோ அது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி வந்து இன்னைக்கு வந்து வளையல் வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பூஜை பண்ண வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே வச்சுட்டு பொங்கலையுமே வச்சு படைச்சு மன நிறைவோடு வந்து அன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வந்து பண்ணியிருந்தோம். கோயில் அப்புறமேட்டா வந்து கோயிலில் சுற்றி இருக்க மற்ற கடவுள்களுக்கு வந்து மண் விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலேயுமே வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு மன நிறைவோட சுவாமி கும்பிட்டுருந்தோம். ஸோ அப்புறமேட்டா நாங்களுமே வந்து பொங்கல் எல்லாமே சாப்பிட்டு ஹஸ்பண்ட் வந்து வளையல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. எல்லாமே போட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.